வந்திருக்கக்கூடிய என்னுடைய விருதுநகர் மண்டல செயலாளர் திரு சரவணன் அவர்களை கேட்கின்றேன். இங்கே திருநெல்வேலி மண்டல இங்கே தஞ்சாவூர் மண்டல செயலராக கலந்துரையாடக்கூடிய நம்முடைய இங்கே மண்டல செயலர் அனைவரும் இங்கே வந்திருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பணி மிகவும் எளிமையான பணிதான். அதாவது ரொம்ப மிக முக்கியமாக முதல்ல நீங்க ஃபில்அப் பண்ண வேண்டிய ஃபார்ம் 6 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபில்அப் பண்ண வேண்டிய ஃபார்ம் இருக்கிறது. முன்னோடிகள் இப்போது ஒன்று ரெண்டு பேசுவார்கள். ஆகவே அன்பு உங்கள் அனைவரும் மனதை தெரிந்து மிக கவனமாக கவனியுங்கள். ஏன்னா நீங்க நாளைக்கு போய் செய்யணும், எதோ சாதாரண நம்ம செய்து கொடுக்கறது இல்லை. நீங்களாம் அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள். நம்ம சொல்றாரு, நமக்கு கட்சியில் தேர்தல் ஆணையத்தால் அடுத்து நம்முடைய சில யோசனைகள் சொல்லுகிற முறையில் சொல்லுகிற இனி என்பதை உங்கள் மத்தியில் இப்பொழுது மிக சுருக்கமாக சொல்லுவாங்க. அதற்கு பின்னால் சட்டமன்றம் செய்ய முடியல. அங்க இருக்கிற திமுக தலைவர் நேருக்கு நேரம் 3 பேரை கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு அரசு ஒரு தொகுதி வாரியாக பேசுறாரு. தொகுதியில் மக்கள் வரவேற்கவில்லை. அவனை எடப்பாடியாக திமுக எடுத்து நடவடிக்கைகள் வெற்றிகரமாக அறிஞர் எடப்பாடி இருக்கிற ஆலோசனைகள் ஒரே நம்பிக்கையோடு முயற்சியோடு என 170 தொகுதி மிக சிறப்பாக செய்தால்தான் நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும். 18, 19, 20 அடிப்படையிலே மிக இந்த 3 நாட்களும் ஒரு தேதியை அறிவித்திருக்கிறார்கள். ஆகவேதான் ஒரே நாளிலே நேற்று மாலை முடிவெடுத்து இன்று உங்களையெல்லாம் ஒரு நாளில் எடுத்திருக்கிறோம். அத்தனை சரி பொறுப்பாளர் வந்திருக்கிறீங்க. நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன், மிக சிறந்த தேர்தல் கள பணி. அதனால மிக சுருக்கமாக உங்களையெல்லாம் அழைச்சிருக்கோம். அழைக்கும்போது உங்களுடைய பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் சிறப்பாக உங்களுக்கு தகவல்களை ஒரே நாளிலே அறிவிப்பு சொல்லி இருக்கிறாங்க. எனக்கு நினைவுக்கு வருகிறது, இன்னைக்கு பார்க்கிறாங்க எப்பயும் அதிகமாக கண்டிப்பாக வருவதில்லை. 5 மணி என்று கூட்டத்தை போட்டிருந்தோம். நாங்கள் எப்பயும் பொறுப்பாளர்கள் சில நேரம் தாமதமாக வருவதுண்டு. ஆனால் இந்த பிஎன்ஏ தூக்கி இருக்கிற பொறுப்பு வெற்றி உங்கள் கையில் தான் இருக்கிறது. உங்கள் கையில் வெற்றி இருக்கு. இன்னைக்கு நினைச்சு பார்க்குறேன், 5 மணினா 5:30 வரைக்கும் 6 மணிக்கு ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக வந்தா கூட மாவட்ட எங்களுடைய பொதுச் செயலாளர், ஏன்னா மாவட்டத்தில் சொன்னார், நான் வெளிப்படையா சொல்றேன், சில பேர் தாமதமாக வந்தாலும் மிகப்பெரிய பொறுப்பாளர் மிக கண்டிப்பாக சொன்னார். நான் முதல்ல பேசுற கருத்தை இப்ப நீங்க என்ன கவனிக்கிறீங்க, அது மாதிரி இங்க இருக்கிற தகவல் தொழில்நுட்ப துறையில நீங்க மிக தெளிவான கருத்துக்களை வழங்கியிருக்கிறார்கள். அங்க பிஎன்ஏ நம்பர்கள்லாம் வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் பேச சொல்ல விரும்பல. இன்னும் சற்று முன்னதாக உரிய நேரத்தில் வந்து சேர வேண்டிய தேர்தல் காலத்துல மிக சுறுசுறுப்பா இருக்கணும். இனிமேல் வந்ததுனால நிற்க வேண்டிய சூழ்நிலை வருது. 1000 பேர் அமரக்கூடிய இந்த அரங்கத்துல நீங்க நிற்கிற அவசியம் கவனமாக வந்து கேட்பதற்கு முன்கூட்டியே வரணும். தயவு செய்து இனிமேல் ஏற்கனவே இனிமேல் மிக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய இந்த 2 மாசம் திமுக ஆட்சி எத்தனால புரட்சி தலைவர் அம்மா பிறந்த நாள் பிப்ரவரி 24 திமுக ஆட்சி முடிஞ்சு போயிடும். வந்துடும். அதற்கு தயார் நிலையில் இருக்கிறது தேர்தல் ஆணையம். நம்முடைய சுறுசுறுப்பு 18, 19 நாளைக்கு இன்னைக்கு ஒரு நாள் போச்சு. 19 2 நாள் நீங்க புதுசா பணியாற்றணும். நான் இப்ப சொன்னாங்கல்ல, நான் முதல்ல ஒரு கருத்து சொன்னது கொஞ்சம் விளக்கமாவே சொல்ல ஆசைப்படுவேன். நேற்று முன்தினம் நம்ம ஒரு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அங்கே கிழக்கு தொகுதியில மாண்புமிகு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுறாரு. ஒரு வாக்காளர்களுக்கு கூட்டத்தை கூட்டுறாரு. அவர் ஏதோ நலத்திட்ட ஒழுங்கு வழங்குறதுக்கோ இல்ல மக்களுக்கு பட்டா கொடுக்கறதுக்கோ வேற விஷயத்துக்காகவோ கொடுக்கல, உறுதிகளை கொடுக்கிறார். தேர்தல் ஆரம்பிச்சிருச்சு, தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆனால் தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு காலமாக தேர்தல் கட்டுப்பாடுகள் எதுக்கே சொல்லல. ஆனால் வாக்காளர் சேர்ப்பு பணியினை எஸ்ஐஆர் என்ற இந்த மிகப்பெரிய திட்டத்தை இன்றைக்கு திமுக எதிர்க்கிறது. மாவட்டத்தோடு போராடுறாங்க.
எல்லா கட்சி தலைவரும் போராட்டிக்கிறாங்க. எஸ்ஐஆரை எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியும் ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் கைகளும் பேசுறாரு, ஒருத்தர் வளர்ச்சியா பேசுறாங்க. ஆனால் அந்த நலச்சங்கங்களை அழைத்து வைத்துக் கொண்டு வாக்காளர் சேர்ப்பு பணி செய்வதற்காக, அவையெல்லாம் முறையை சேர்ப்பு பண்ணுவதற்காக தேர்தல் ஆணையம் முறையாக செய்ய வேண்டும், அதை மறுக்கவில்லை. அதுல இந்த மாற்று அமைச்சர் அவர் நலச்சங்கத்தை பூரா அழைக்கிறாங்க, திமுக காரங்களை பூரா அழைக்கிறாங்க, பிஎல்ஏ பூரா அழைக்கிறாங்க. எல்லாத்தையும் அழைச்சிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர், தேர்தல் நடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவரை அழைக்கிறார், மாநகராட்சி ஆணையரை அழைக்கிறார். அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது வாக்காளர் எப்படி சேர்ப்பது என்று அமைச்சருக்கு விளக்கம் கொடுக்கிறாரு. எந்த வகையில் நியாயம்? இது நியாயமா? இது அதிமுக நிர்வாக சீர்கேடு மட்டுமல்ல, தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுவதற்கு இது ஒரு உதாரணம். இப்படிப்பட்ட உதாரணத்தை முன்வைக்கே நான் மிக திறமையாக செயலாற்ற வேண்டும், மிக அற்புதமாக செல்ல வேண்டும். ஆணையர் எடப்பாடியார் சொன்ன மாதிரி திமுக ஒரு பக்கம் எதிர்க்கிறாங்க எஸ்ஐஆர், ஒரு பக்கம் மறைமுகமாக கோடி வாக்காளர்களால் சேர்க்க முடியாமல் போய்விடுமே என்று வருத்தப்படுகிறார்கள். அதற்கான பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். இப்போ அற்புதமான டைம் இது. 19, 20 நீங்க நாளை காலையில உங்களுக்கு இருக்க பூத்து நீங்க தெரியும். கிழக்கு தொகுதியில் 325 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. திருப்பரங்குன்றத்தில் 297 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. நம்முடைய மேலூர் தொகுதியில் 272 வாக்குச்சாவடிகள் இருக்கின்றன. நாளை காலை அந்த பிஎல்ஓ அதிகாரிகள் என்று தொலைபேசி எல்லாம் இருக்கு. அங்கே நான் பேசுகிற போது ஒவ்வொரு பூக்களையும் அந்தந்த பிஎல்ஏ கண்டிப்பா நம்முடைய பொறுப்பாளரோட பெருச்சப்பட்டு உட்கார்ந்து தேர்தல் காலத்தில் எப்படி வாக்குச்சாவடி இரட்டை இடைக்கு அதனை கொண்டு அனைவரும் செயலாற்ற வேண்டும். இதுதான் உங்களுக்கு உரிய கடமை. இன்னைக்கு உங்களுக்கு அனைத்திருக்க கடமை இதுதான் கடமை. இந்த நாளைக்கு நாளை கழிச்சும் முழுமையா ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் எந்த வாக்குச்சாவடியும் பிஎல்ஏ இல்லை என்ற எண்ணமே வரக்கூடாது. நம்ம ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 9 பேர் கொண்ட குழு கொண்டிருக்கோம். அவங்களே அழைச்சிக்கீங்க. ஏன்னா ஒரு வாக்குச்சாவடி சேர்க்கிறது மட்டும் இல்ல, மக்கள் வந்து பார்க்கும்போது பாப்பாடே அதிமுக காரங்க வேகமா இருக்காங்கடா, அவங்க கரெக்டா பண்றாங்க, அவங்க தான் அந்த தலைவர் ஜெயிப்பாங்க என்ற உணர்வை ஏற்படுத்துவது நம்முடைய முக்கியமான கடமை. எப்பவுமே தேர்தல் காலத்துல பார்ப்போம், தேர்தலை போட்டு சுருக்கி கொடுக்கும் போது எந்த பகுதியில கூட்டம் இருக்கோ அந்த சின்னதா ஜெயிக்கிறதாக வரலாறு இருக்குது. ஏன்னா மக்கள் ஆர்வத்தோடு அங்கதான் போவாங்க. நாங்க பார்த்தோம், இப்ப நடக்கிற என்னுடைய திருப்பூர் மாவட்டத்தில் கொடுத்தோம். இந்த 4 சனிக்கிழமை அதுல இந்த கல்யாணி நம்ம ரமேஷ் ஒரு வரிசையா ஒவ்வொரு தொகுதி வாரியா ஒரு பகுதி வாரியா கொடுக்கணும். மக்கள் ஆர்வத்தோடு வர்றாங்க. திமுக எதிர்ப்பு அதிகமாக வந்துருச்சு. எங்க பார்த்தாலும் அதிமுக அழைச்சா உடனே கூட்டம் சேருது. தாய்மார்கள் அதிகமாக வந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்னது 1000 ரூபாய் முன்னெடுத்து போச்சு. இன்னைக்கு இன்னும் 2 மாசம் இருக்கும் போது நிறைய 58 மாசம் 50 மாசம் திமுக கடன் கொண்டு போய் கிடக்கு. மகளிருக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபாய் கொடுத்தாகணும். அதை எல்லாரும் தெரிஞ்சு கொண்டாங்க. அதிமுக மகளிருக்கு அடுத்த தேர்தல் 1500 ரூபாய் என்ற அறிவித்திருக்கிறோம். நம்ம எடப்பாடியார் கூடத்திலே சொல்லிட்டாரு. அடுத்த தீபாவளிக்கு நம்ம கைத்திரியாடையை கொடுத்தோம், அடுத்த தீபாவளிக்கு பட்டுச்சாலை அதிமுக அரசு கொடுக்கின்றார், பட்டு வேட்டியை கொடுக்கின்றார். அப்படிப்பட்ட திட்டங்களை வைத்துக் கொண்டு மிக அற்புதமான தலைமை, மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டிருக்கிற தலைமை, விவசாயிகளை மாணவர்களை மிக தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிற தலைமை நமக்கு கிடைத்திருக்கிறது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை பாடி அதிமுகவை வளர்த்தாக வேண்டும், கட்டுக்கோப்போடு செயலாற்ற வேண்டும், உணர்வோடு செயலாற்றுகிற தலைமை இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிற காரணத்தால் நான் மிகச் சிறப்பாக பணியாற்றணும். எதை பற்றி கவலைப்படாதீங்க. நாங்கெல்லாம் நம்பி கூட 65 எம்எல்ஏ 72 எம்எல்ஏ அத்தனை பேரும் அறிஞர்கள் தலைமை வைத்துக் கொண்டு மிக சிறப்பாக சொல்றதுன்னா சாதாரணமாக அல்ல. அவர்கள் மிகப்பெரிய திறமை ஒழித்து கிடப்பதல்ல, வெளிப்படுத்துகிற தன்மை உண்டு. நான் சொன்ன கட்டுப்பாடு கண்டிப்பாக இருப்பார். மிக சிறப்பாக செயல்பட முடியும், கண்டிப்பாக இருக்க முடியும். இன்னைக்கு அவருக்கு பதில் சொல்ல முடியல, திமுக பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு எல்லாம் தெரியும், திமுக இருக்கிற இன்னைக்கு இவருடைய தாயின் மொழி என்னமோ ரொம்ப அதிகமா பேசுறாரு, ஒரு வாரமா அதிகமா பேசுறாரு. அவருக்கு பதில் கொடுக்க நினைத்தால் மிக அற்புதமா பேசலாம். அண்ணாவை தெரியாதவர்கள் பெரியாரை தெரியாதவர்கள் அனைத்து அதிமுக இருக்காங்க. தொண்டர்களை ஈடுபடுத்துகிறார், தலைமையை ஈடுபடுத்துகிறார். பதில் சொல்வதற்கு ரொம்ப நேரம் ஆகிவிடாது. திரைப்பட துறந்த இவ்வளவு நாளுக்கு முன்னாடி வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அதிமுகவை கொள்கை இல்லாத அமைகள் உண்மையான கொள்கை உண்மைதான். எங்களுடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லி சென்றார், கருணாநிதி ஒரு தீய சக்தி, இதுதான் எங்களுடைய கொள்கை. இதை மறுக்கிறாங்க.
அவர் சொல்றாரு கருணாநிதி விமர்சனம் செய்வது மட்டும்தான் அண்ணா திமுக கொள்கை, வேற ஒன்றும் இல்லையா? நலத்திட்டங்களை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். இவ்வளவு நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்கோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து அம்மா காலத்துல இருந்து மக்களுக்கு என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுதான் எங்களுடைய அண்ணா திமுக கொள்கை. நீங்க சொல்லி தைரியமா சொல்லி பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் முன்கூட்டியா எங்க சொல்லிட்டு போறாரு. எங்க சொல்லிட்டு போறாரு? இறைமுனத்துக்கு இங்க இருக்க தேவர் ஜெயந்திக்கு வந்தாங்க, நம்மளும் போனோம். எடப்பாடியார் வந்தார், நம்மளும் போனோம். அங்க இருக்கிற பூசாரிட்ட தகவல் சொல்றேன், ஊடகத்துக்கு அங்க இருந்தாலும் பரவாயில்ல, முதலையே சொல்லிட்டு போறாரு, நான் வரும்போது தேவர் சிலைக்கு போடுற தேவர் பரிசுக்கு போடுறதுக்கு மாலையை மட்டும் கொடுங்க, யாரும் தீபாராதனையே காமிக்காதீங்க, திண்ணீரம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு தேவர் ஜெயந்திக்கு போகணும். அந்த அவசியமாவது அப்படிப்பட்ட அவர்களை வேணுமா உங்களுக்கு? தீபாராதனை கொடுக்காதீங்க, திண்ணீரம் கொடுக்காதீங்கன்னு அங்க இருக்க பூசாரிக்கு அங்க இருக்கிற அமைச்சர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட திமுக கொள்கையை மறைத்து கொண்டு வெளியே தெரியாமல நடிக்கிறது, நாடகம் ஆடுகிறது, இரட்டை வேடம் போடுகிறது. ஒரு பக்கம் அறநிலையத்துறை அமைச்சர் அங்க கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருக்கிறாரு, எந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்துற மாதிரி தெரியல. ஆக எல்லா வகையிலுமே இந்த அரசு தோல்வியடைந்த அரசு, நிர்வாக திறமையற்ற அரசு. இனி இந்த ஆட்சியில இருக்கக்கூடாது. எத்தனை தவறு வரிசையா வந்துகிட்டு இருக்கு. தசையார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிச்சு, அண்ணா பல்கலைக்கழகத்தில் கோவையில நடைபெற்று தொடர்ந்து ஒவ்வொரு நாள காவலர்களே தவறு செய்ய வந்து இன்னைக்கு திமுக படிப்படியா ஒவ்வொன்றா பார்த்தோம்னா எல்லா வகையிலும் தோல்வியடைந்தவராகத்தான் திமுக இருக்கிறாங்க. சரி, நாங்க இங்க எல்லாத்தையும் எங்களுடைய அருமையான எல்லா பக்கம் மக்களை சந்திக்கிறாரு. தொகுதி உள்ளேயே அண்ணா அறிவாலயத்துக்குள்ள ஒரு இதை போட்டுட்டு 3 பேரை தொகுதியிலிருந்து கூப்பிட்டு தொகுதியை சீரமைக்கணும்னு நேருக்கு நேருன்னு ஸ்டாலின் நடத்திக்கிட்டு இருக்காரு. எல்லா வகையிலும் ஏமாற்று வித்தைக்காரர்கள் தான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் ராஜதந்திரத்தோடு இருக்கிறார்கள். அதிகாரத்தை பயன்படுத்த முடியும், பணபலத்தை பயன்படுத்த முடியும் என்று இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக அதை முறியடித்து கட்ட வேண்டிய கட்டாய சூழ்நிலை நமக்கெல்லாம் வந்திருக்கு. இன்னொரு முறை நம்முடைய வாக்காளர்களை மிகச்சரியாக நம்ம பயன்படுத்தி ஆக வேண்டும். அது நம்முடைய கடமை. நான் சொன்ன மாதிரி இந்த PL2 குழு 9 பேர் கொண்ட குழு அத்தனையும் இன்றைக்கு மிகச்சிறப்பாக இருந்து கொண்டு நம்ம பணியை மிகச்சிறப்பாக்கினார். எங்கிட்ட சொன்னார், பொதுக்குழு நீங்க ஒண்ணுமே கவலைப்படாம இருங்க, பூத்து கமிட்டி ஒழுங்கா செயல்படட்டும், PL2 ஒழுங்கா செயல்படட்டும், நம்முடைய வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அத்தனை பேர் மிக சிறப்பாக செயல்படுவதற்கு தயாராகி பணியாற்றுறாங்க. ஆகவே அதிமுக வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. இங்க இருக்கிற நம்முடைய ஒன்றிய செயலாளர் பொய்ச்சல் நான் திருப்பி சொல்றேன், இந்த 2 நாளும் நீங்க தயவு செய்து தேர்தல் காலத்தில் எப்படி கார்ல ஒவ்வொரு ஊரா சுத்தி வருவீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு பூத்து வாரியா உங்களுடைய கடமை ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் அத்தனை பூத்தையும் போத்துட்டு, ஏன்னா எனக்கு தினந்தோறும் செய்தி அனுப்புறீங்க, ஒவ்வொரு பூத்துக்கு நீங்க போன செய்தி வருது. நானும் சில பூத்துக்களை போய் பார்த்தேன், கிழக்கு பகுதியில பார்த்தேன், திருப்பூரத்துல பார்த்தேன். எல்லாரும் ஆர்வமா இருக்கிறீங்க. அந்த ஆர்வத்தை பயன்படுத்த வேண்டியது நம்முடைய கழகத்தின் நிர்வாகிகள் பொறுப்பு. நிர்வாகிகள் மிகச்சிறப்பாக செய்யலாம்னா நீங்க எல்லாம் முடிச்சுட்டு திருப்பி உங்களுடைய பகுதி செயலாளர்களை பார்த்து ஆலோசனை கேட்டுப்பாங்க. பகுதி செயலாளர், ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர்களுக்கு சில செய்திகளை 5 நிமிஷம் ஆலோசனை கேட்டுட்டு போங்க. எல்லாம் அவசரப்பட்டு உடனே யாருக்கு போயிட வேண்டாம். அவங்க கிட்ட என்ன ஆலோசனை எத்தனை பதில் கேட்டுப்போங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் PL2 இருந்தாலும் சரி, நம்முடைய பூத்து கமிட்டி குழுவாக இருந்தாலும் சரி, மிக சிறப்பாக சொல்லுவீங்க. யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம கூட்டணி சேர்ந்திருக்கனாலும் அனைத்து இந்திய அதிமுக எப்போதும் தனித்தன்மையோடு அறிவினை எடப்பாடியார் தலைமையிலான தனித்தன்மை வந்து அதிமுக தான் வெற்றி பெறும். தமிழகத்துக்கு ஒரு தனி மகத்துவம் இருக்கு. ஆக நம்மை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2026ஆம் தேதி ஆட்சி பொறுப்பு வரும்போது அறிவின் எடப்பாடியோடு பல்வேறு கூட்டணி கட்சி ஆதரவோடு மிகச்சிறப்பாக நம்ம ஆட்சியை கொண்டு வருவோம். அது யாருக்கும் சந்தேகம் வேணாம். ஏன்னா அருமை சகோதரர் பெரிய உள்ளவங்க குறிப்பிட்ட மாதிரி திமுக 5 வருஷத்துக்கு மேல எப்பயும் ஆண்டதில்லை. வரலாற்றை எடுத்து பாருங்க. கருணாநிதி காலத்திலிருந்து ஒரே ஒரு காலகட்டத்தை தான் வருவாங்க. 2வது வந்ததாக வரலாறே கிடையாது. ஒரு முறை சர்க்காரியா கமிஷன் ஊழல் குற்றத்திற்காக கலைக்கப்பட்டது திமுக. இன்னொரு முறை சட்டம் ஒழுங்கு கட்டுவிட்டதற்காக திமுக கலைக்கப்பட்டது. மீண்டும் ஆட்சிக்கு அவங்க வரல. அவங்க கேட்டாங்க ஒரு கூட்டத்தில், திமுக அதிமுக ஒரு முறை கலைச்சாங்க. அன்னைக்கு நாடாளுமன்றத்துல 2 சீட்டு ஜெயிச்சோன்றதுக்காக அங்க இருக்கிற மத்தியில இருக்கிற காங்கிரஸ், இந்திரா காந்தி அரசு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியை கலைச்சாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மேடைக்கு வந்தார். என்ன தவறு செய்தேன், எங்கள் அரசு அதிமுக கலைஞர் என்று மேடைகளை கேட்டார்.
மீண்டும் வந்தார் எம்ஜிஆர் ஆட்சி பொறுப்பு. இதுதான் வரலாறு. 80ல மீண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார். திமுக ஒருபோதும் வந்ததே வரலாறு கிடையாது. இன்னொன்னு எடுத்துக்கங்க, இதே ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சரா வந்தாரு. என்ன 1999 துணை முதலமைச்சர். 2001 திமுக ஆட்சி போச்சு. இன்றைக்கு உதயநிதி துணை முதலமைச்சரா வந்துச்சு. 2026 திமுக ஆட்சி போச்சு. இதுதான் வரலாறு. இந்த வரலாறை யாராலையும் மாற்ற முடியாது. அண்ணா திமுக மக்களுக்காக ஏற்பட்டிருக்கிற இயக்கம். இந்த இயக்கத்திற்கு உங்களை போன்ற தொண்டர்கள் இது மிகப்பெரிய அவங்க திமுகவோட நம்ம அதிகமாக 31 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். ஆனாலும் இன்பதுன்பங்கள் நமக்கு அதிகமா இருந்திருக்கு. அவங்கள மாதிரி லக்ஸரி சாட்ல ரிச்சா இல்ல, அவங்கள மாதிரி தொழிலதிபர்களாக நம்ம இல்ல. இன்னைக்கு தொழிலதிபர்களாக திமுக அத்தனை பேர் இருக்கிறாங்க. தொண்டர்கள் அந்த உணர்வோடு இருக்கிறதுனாலதான் இன்னமும் அண்ணா திமுக உயிரோட்டம் உள்ள கட்சியாக, உணர்ச்சி பூர்வமான கட்சியாக 72ல இருந்து இன்னமும் இருக்கிறது. இதை யாராலும் நட்டடிக்க முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் இயக்கம். அதில் நாமெல்லாம் ஒரு அங்கம். எத்தனை பேர் அங்கம். மனசுக்குள்ள அருமை சொல்வது அர்ப்பணிப்பு உணர்வு. நாளைக்கு நாளை கழிச்சும் யாரு டீ வாங்கி தராங்கன்றது நம்ம எதிர்பார்க்க போறதில்லை. யாருக்கு சாப்பாடு வாங்கி தரான்னு எதிர்பார்க்க போறதில்லை. இது அதிமுக வரலாறு. எதிர்பார்ப்பே இல்லாமல் செயல்படுத்துகிற அற்புதமான பணி நமக்கு. அந்த பணியை நீங்க சிறப்பாக செயலாற்ற வேண்டும். குறிப்பாக இந்த மதுரை மாவட்டத்தில் திமுக எந்த நன்மையும் செஞ்சதில்லை, எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாதாள சாக்கடை திட்டம் ஆமை வேகத்தில் நடக்குது. குடிநீர் திட்டம் நம்ம கொண்டு வந்தோம், அது இன்னும் முறைப்படுத்தி இணைப்பு கொடுக்கப்படவில்லை. எல்லா பல்கலைக்கழகங்களும் அண்ணா இங்க இருக்க காமராஜர் பல்கலைக்கழகம் சம்பளம் கொடுக்க முடியல. கல்வித்துறையிலும் சிறந்து விளங்கல. எல்லா வகையிலும் நீங்க மருத்துவர்கள் இல்ல, நம்ம டாக்டர் உருவாக்கி கொடுத்திருக்கோமே தவிர, அருமை எடப்பாடி உருவாக்கி கொடுத்திருக்க தவிர திமுக எந்த வகையிலும் கல்வித்துறையிலும் சிறப்பாக இருந்ததில்லை, விவசாயத்துறையிலும் சிறப்பாக இருந்ததில்லை. இவைகள்லாம் நமக்கு மிகப்பெரிய கூட்டணி. இதுதான் நமக்கு கூட்டணி. திமுக எதிர்ப்பாக இருக்கிற மக்கள் தான் நம்முடைய மிகப்பெரிய கூட்டணியாக நாம வச்சிருக்கிறோம். எல்லா வகையிலும் அவர் ராஜதந்திரத்தோடு செயல்பட முடியும். இத்தனை வருஷமா ஆட்சியில் இருக்கும் போது மீண்டும் எப்படி வரணும் அது வரணும்னு தெரியாதா? எல்லா வகையிலும் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. மிகச்சிறப்பாக மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். நமக்கெல்லாம் ஒரு ஒளிமயமான எதிர்காலம், கழக தொண்டர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம். அதிமுக ஆட்சிக்கு வந்தாலே நன்மை கிடைக்கிறது இல்லைன்ற அப்புறமேலு அன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய புகழ் பாடுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைப்பதுதான் உண்மையான நிலைமை. ஆக அருமை பியில் நோட்டு நண்பர்கள் எல்லாம், இந்த வெற்றி உங்களுடையது. நீங்க தயவு செய்து அன்பு கூர்ந்து இன்னைக்கு மட்டும் இல்ல, டிசம்பர் 4ஆம் தேதிக்கு பின்பும் உங்களை சந்திக்க இருக்கிறோம். ஆக தொடர்ந்து சந்திப்பாக இருக்கிறது. தேர்தல் வரைக்கும் 2 மாசமா சந்திச்சுட்டு இருக்கோம். இப்ப நீங்க எல்லாம் அன்பு கூர்ந்து மீண்டும் போய் சொன்ன நாளைக்கு எப்படி பணியாற்ற வேண்டும், எந்த வகையில் தெரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு கேட்டு, இன்றைக்கு போற்றுதலுக்குரிய இனி என்பர்களை, உங்களுக்காக ஒவ்வொரு பகுதிக்கும் தொகுதிக்கும் வழக்கறிஞர்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த தகவல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இனிய வழக்கறிஞர்கள் இன்றைக்கு மிக வேகமாக கடந்த 2 நாட்கள் எனக்கு தொலைபேசியில் பேசுறாங்க. எல்லா பக்கத்திலும் எப்படி எப்படி செயல்பட வேண்டும்னு அந்த வழக்கறிஞர்கள் உங்களுக்காக பணியாற்றுவதற்கு உடன் வருவார்கள். இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளரோடு பகுதி செயலாளரோடு இந்த வழக்கறிஞர் கூட அவங்களையும் நான் பேசோட நினைச்சேன். காலம் கருதி நம்ம எல்லாரும் நண்பர்கள் ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் பேசோட நினைச்சா கூட வாய்ப்பு பிறந்தனால உங்களுக்கு சீக்கிரம் விரைவா அனுப்பி நாளைக்கு காலையில பணியாற்ற முன்னுக்காக சொல்லியிருக்கிறோம். அந்த அடிப்படையில இந்த வழக்கறிஞருடைய தொலைபேசி எண்ணும் உங்களுக்கு கொடுக்கப்படும். எது நடந்தாலும் நீங்க பிஎல் விட்டு அதிகாரமா கேட்கலாம். எல்லாரும் ஒரு சில செய்தியை அறிவிச்சிடும். நாங்க அதுக்குள்ள 2002 2005 ஏன் அதை கொடுக்குறாங்க பல பேருக்கு புரியல. ஏன்னா அப்ப நடைபெற்றதுக்கு அப்புறம் இப்பதான் நடக்குது. சீர்திருத்த பட்டியல், வாக்காளர் பட்டியல் அதற்கு முறை 7 முறை நடந்திருந்தாலும் கூட நீண்ட நெடிய நாட்களாக தேர்தல் ஆணையம் இந்த சீர்திருத்த வாக்காளர் பட்டியலை நடத்த தவறிவிட்டது. இப்போது நடந்த காரணத்தால் முந்தைய சீர்திருத்த பட்டியலிலே எந்த பெயர் இருந்தது என்பதற்காகத்தான் இருக்கிறாங்க. நம்ம நண்பர்கள் பல பேர் மிக எளிமையா அந்த 2002 2005 பத்திரிகைய வாக்காளர் பட்டியலை தன்னுடைய ஆப்ல எடுத்துடுறாங்க. பிஎல்ஓ ஓட்டு இவங்க அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்களும் அந்த பட்டியலை வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு பூர்த்தி செய்வது கடினம் அல்ல. மிக தெளிவாக அந்த 3 இதையும் ஃபில்லப் பண்ணிட்டு கொடுங்க. ஏதாவது சின்ன தகவல் தவிர்த்தா கூட கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்க. எங்களுடைய 10 நண்பர்கள் இருக்கிறாங்க.
நேரடியா வருவதற்கு தயாரா இருக்காங்க. எங்க இருந்தாலும் அலைபேசியில விளக்கம் சொல்றாங்க. அந்த விளக்கம் சரியா முடியலன்னா நேரடியா வந்து சொல்ல போறாங்க. இது தவிர டிசம்பர் 4க்கு மேலதான் அந்த ஃபார்ம் 8 கூட அதுக்கப்புறம் தான் செயல்படுத்த முடியும். டிசம்பர் 4 வாக்காளர் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் நாம இப்ப கூட இருக்கிறோம். மிகச்சிறப்பா உங்களுடைய என்ன இந்த வயது என்ன நீங்க பணியாற்றினீங்க, ஏன்னா நான் உங்களை உரிமையோடு நான் கேட்க போறேன். நான் பிஎல்ஏ நீங்க தூரத்தால் கிடையாது, மக்கள் கிடையாது, பப்ளிக் கிடையாது. நீங்க என்ன இந்த 10 நாள் என்ன பணியாற்றுறீங்க? உங்க பூத்துல எவ்வளவு பேர் ஓட்டு சேர்ந்திருக்காங்க? இது உங்க கையில இருக்கணும். எவ்வளவு பேர் விண்ணப்பம் கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் மறைந்திருக்கிறார்கள்? ஒரு பூத்துக்கு நீங்க சாதாரண உங்களுக்கு சொல்றோம், இருக்கிற ஓட்டுல குறைந்தபட்சம் 100ல இருந்து 150 ஓட்டுகள் இன்றைக்கு அந்த பூத்துல இல்ல. 1200 ஓட்டுக்கு போன முறை இருந்தது என்றால் இந்த முறை 1000 ஓட்டு தான் இருக்கு. 80 பேருக்கு மேல் ஒவ்வொரு பூத்துலையும் மறைந்திருக்கிறார்கள், தொகுதி மாறி இருக்கிறார்கள். ஆக இந்த பட்டியலை மிகச்சிறப்பா ஒவ்வொரு பூத்துலையும் நீங்க அந்த பிஎல் ஓட்டை கேட்டு எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு, விண்ணப்பங்களில் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்களா, மொத்த ஓட்டு எவ்வளவு, இறப்பு எவ்வளவு, வெளியூர் எவ்வளவு. நம்ம தேர்தல் நேரத்துல அந்த பணியாற்றுவோம் எப்பயுமே. அது குறிப்பா இடைத்தேர்தல் நேரத்துல மிகச்சிறப்பாக நம்ம பணியாற்றுவோம். அந்த பணி இப்பயே ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் பணி இப்போதே உங்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. விநியோகம் எவ்வளவு பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை ஃபார்ம் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க, ரிட்டன் எவ்வளவு வந்து குடிமை வாங்கியிருக்க என்ற பட்டியலை கூறுவோம். அத்தனை பேரும் குறிப்பா மேலூர் தொகுதியில் 272 பூத்து சரி, இங்க கிழக்கு தொகுதியில 325 பூத்து சரி, திருப்பரங்குன்றத்துல 297 பூத்து சரி, அத்தனை பூத்துகளில் இருக்கிற முகவர்கள், நிலை முகவர்கள் நீங்க சரியாக செய்யணும். எந்த ஒரு பூத்திலையாவது நாளை நிலை முகவர்கள் இல்லை என்று சொன்னால் அதற்கு ஒன்றிய செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் தான் பொறுப்பு. நீங்க நாளை காலையில போட்டு ஒருவேளை பிஎல்ஏ2 மாறி இருந்தா, வெளியூர் போயிருந்தா வேற பிஎல்ஏ2 பேரை கொடுங்க, நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் ஒப்புதல் வாங்கி தருகிறேன். அதனால நாளைக்கு சரியாக எல்லா பேரும் நாளைக்கும் நாளை மறுநாளும் எல்லா பூத்திலும் முறையாக அமர்ந்து பெஞ்சு போட்டு உட்கார்ந்து அங்கிருந்து செய்யணும். அதற்கான சாதாரண அந்த காலத்துல டீ குடிச்சுக்கிறதுக்கு டீ வாங்கி கொடுக்கறதா நீங்க தான் பொறுப்படுத்து வாங்கி கொடுக்கணும். அந்த எல்லா வேலையும் நாங்கள் செய்ய வேண்டும். அதை பிஎல்ஓக்கள் மிக சிறப்பாக பணியாற்ற உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைச்சிருச்சு. இப்ப நான் பூத்து கமிட்டியில 2 பேர் 9 பேர் போட்டிருக்கோம். அவங்களுக்கு கிடைக்காத அதிகாரம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு கட்சியில் கிடைச்சிருச்சு, உங்களுக்கு அரசாங்கத்தில் கிடைச்சிருச்சு. ஆக நீங்க அந்த பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு நீங்க அத்தனை பேரும் நிச்சயமா 2026 வெற்றி அடைகிற அதிமுக மன்மன்னன் எடப்பாடிக்கு நீங்கள் தான் உற்ற துணை, நீங்கள் தான் வெற்றியின் படிவம். ஆகவே சொல்லி அவங்க போட்டாங்க, உள்ளத்திலிருந்து எந்த உணர்ச்சியும் வரணும், எந்த எண்ணங்களும் வரணும், உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து வரணும். நம்ம என்னுடைய பாலிசி அருமை சகோதரர் பாலச்சந்திரன் அழகா சொன்னாரு, நம்ம மனசுல என்ன இருக்கோ உள்ளத்திலிருந்து வெளியே வரணும், அதுதான் உங்க வெளியே வரணும். நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், 2026 அதிமுக ஆட்சி நம்ம மனசுல என்ன வருது சொல்லலாமா? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். யாராவது தோசை உள்ள உணவு வரலன்னு அர்த்தம், அதானே அப்படித்தானே? புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவி அம்மா, அண்ணன் எடப்பாடியார், அண்ணன் எடப்பாடியார். நன்றி, வணக்கம். அனைவரும் கீழே சுற்றுட்டி சாப்பிட்டு உங்களுடைய ஒன்றிய செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர்கிட்ட தனித்தனியா யோசனை கேட்டுட்டு, கூட்டம் தனித்தனியா உட்கார்ந்து யோசனை கேட்டு நீங்க அப்புறம் வீட்டுக்கு போலாம். அதை அன்பு ஊர்ந்து சிற்றுண்டி கீழே இருக்கிறது, பொறுமையாக அமர்ந்து எல்லாம் சாப்பிடுங்க. நாங்கள் உங்களோட வரப்போறோம், வந்து சாப்பிட்டுட்டு போலாம். உனது முடிச்சுட்டு எல்லாரையும் பொறுப்பாளர்களை பார்த்துட்டு போங்க. நன்றி, வணக்கம்.